welcome the Rockstar DSP! என்ன பாத்தீங்களா? திரும்ப என்ன போய் சொல்லலான்னு பாக்குறீங்களா? மா பசங்க பாவம்மா, சரின்னு தான் சொல்லம்மா. அவங்க தான் சின்ன பசங்க, நிலைமை புரியாம பேசுறாங்கன்னு நீயும் கூட சேர்ந்துக்கிட்டு ஏத்தி விடாத. முதல்ல பசங்களை கூட்டிகிட்டு நீ உள்ள போ. நீங்க சரின்னு சொல்லாம நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். என்னக்கா பிரச்சனை? அது ஒண்ணும் இல்ல, பசங்கெல்லாம் டான்ஸ் ஆடணும்னு சொல்றாங்க. அம்மா தான் ஆடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதான் இவங்க எல்லாரும் சேர்ந்து அடம் பிடிக்கிறாங்க. டான்ஸா? சூப்பரா இருக்குமே. அது எதுக்கு வேண்டாம்னு சொல்றாங்க? வாங்க இப்பவே ஆடலாம். ஏய் சும்மா ரெடி. டான்ஸ் ஆட போறீங்களா? டான்ஸ் ஏற்கனவே இங்க நடக்கிறது எல்லாமே கேலி கூத்தாதான் இருக்கு. இதுல தனியா வேற ஒரு கூத்து நடக்கணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், பேசாம இருங்க. டான்ஸ் ஆட போறாங்களா? டான்ஸ் போங்க, போய் ஓடி பிடிச்சு விளையாடுங்க. அதான் பெரிய மண்டபமா இருக்குல்ல, வாசல்ல ஒரு அருவி கொட்டுதுல்ல, அதுல போய் குளிங்க. குளிச்சா நல்லா குளுன்னு இருக்கும். ஏய் கொள்ளு பாட்டி, இப்போ உன்கிட்ட யாராவது பெர்மிஷன் கேட்டாங்களா? நீ பேசாம இரு. பாட்டி நீ சொல்லு பாட்டி. வயசுக்கு மரியாதை இல்லாம எப்படி பேசுது? நம்ம காலத்துல எல்லாம் பெரியவங்க முன்னாடி பேசுறதுக்கு அப்படி பயப்படுவோம். காலமே கெட்டு போயிடுச்சு. சித்தி, இதான் சாக்குன்னு ஆரம்பிக்காதீங்க. ஏய், நாங்க எங்க பாட்டி கிட்ட பேசிட்டு இருக்கோம். பாட்டி இப்ப சரின்னு சொல்ல போறீங்களா இல்லையா? சொல்லுங்க பாட்டி. திவ்யா, மதி விடுங்க. இவங்க சரி சொல்லனா என்ன, நம்ம கேட்க வேண்டியவங்க கிட்ட கேட்டு சம்மதத்தை வாங்கிக்குவோம். என்ன பாக்குறீங்க? நாங்க எங்க அப்பா கிட்ட பேசிக்கிறோம். அவரு கண்டிப்பா டான்ஸ் ஆட சம்மதம் சொல்லுவாரு. வாங்க அப்பா கிட்ட பேசிக்குவோம். எனக்கு ஓகேப்பா. என்ன டான்ஸ் தான் ஆட போறீங்க, சந்தோஷமா ஆடுங்க போங்க. ஏங்க நீங்க எதுக்குங்க இப்ப சரின்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அவன் என்னமோ வாசு அப்பான்னு நினைச்சு கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்க என்னமோ பெத்த அப்பா மாதிரி சரின்னு பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. ஐயோ இல்லைங்க, இங்க ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருக்கு. குழந்தைங்க டான்ஸ் ஆடணும்னு பேசிட்டு இருந்தாங்களே, இந்த சூழ்நிலை கொஞ்சம் சகஜமாகணுங்கிறதுக்காக ஒரு ஃப்ளோல தாங்க நான் ஓகே சொன்னேன். நீங்க எதுக்கு என்னென்னமோ சேர்த்து வச்சு பேசுறீங்க? வர வர உங்க ஃப்ளோ எல்லாம் தப்பு தப்பா தான் இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னன்னா, சுமங்கலி பூஜை அப்போ வினோதினி தாலிய கழட்ட போறப்ப கழட்டாதீங்க அப்படின்னு கத்துனீங்க. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். அதை சொல்றதுக்கு நீங்க யாரு? இந்த வீட்ல நடக்கிறது எல்லாம் தப்பு தப்பா தான் நடக்குது. இதுல நீங்க வேற மேற்கொண்டு குழப்பி எங்களையும் அசிங்கப்படுத்திடாதீங்க. ஏன் கனகா, இப்ப அந்த தம்பி என்ன சொல்லுச்சு? இப்படி முகத்துல அடிச்சாப்புல பேசுற? பசங்க டான்ஸ் ஆடணும்னு சொன்னதுக்கு சரின்னு சொல்லுச்சு, அவ்வளவுதானே? ஆமா, உங்களுக்கு நான் பேசுறது மட்டும்தான் தப்பு தப்பா காதுல விழும். ஆனா மத்தவங்க பேசுறதுல உங்களுக்கு சரியாதான் விழும்ல. உங்க சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. எங்களுக்கு என்ன பதில் முதல்ல அது சொல்லுங்க. ஏ கீர்த்தி, எதுக்கு இப்ப இவ்வளவு டென்ஷனா இருக்க? சமையல் எல்லாம் சீக்கிரமா ஆயிடும். அதுக்கான டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். அதெல்லாம் ஆயிடும். இப்ப சமையல் ஆனா என்ன, ஆகலன்னா என்ன? எனக்கு அந்த வேலு செல்வியை நினைச்சாதான் கடுப்பா இருக்கு. அதுங்களை நாம இங்க இருந்து அனுப்பலாம் நினைச்சா பொண்ணு மாப்பிள்ள கூட அவங்க அவ்வளவு நெருக்கமா இருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. இங்க பாரு, இப்ப என்ன பண்ணணும்? அந்த கல்யாண பொண்ணோட அவங்க நெருக்கமா இருக்கிறத பிரிச்சு அவங்களை இங்க இருந்து அனுப்பணும், அவ்வளவுதானே?
நாம இங்க இருந்தா சரி வராது. முதல்ல மேல போவோம். அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கரெக்டா பிளான் பண்ணி அப்புறம் ஆட்டத்தை ஆடுவோம். வா அட வாடி.